சபையை சார்ந்த அனைத்து வாலிப சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 2 மாதம் கழித்து நாம் இந்த ஒரு பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அநேக வேளைகளில் நான் யோசித்தது உண்டு, நம்ம வெறும் ஞாயிறு ஆராதனைக்கான அந்த தேவ செய்தி மட்டும்தான் கொடுக்குறோம். வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அதுவும் குறிப்பாக இந்த லாக்டவுன் சமயத்தில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப அதிகமான நேரம் இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் ஃபோனில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க, ட்விட்டர், வாட்ஸ்அப், அப்புறம் ஒரு சில பேர் டிக்டாக், இது மாதிரி எல்லா விதமான என்டர்டெய்னிங் விஷயத்தை நீங்கள் செய்வீங்க, செஞ்சுருப்பீங்க, இப்போவும் செய்து கொண்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாவற்றையும் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதிலும், உங்களுக்கு ஆவிக்குரிய அந்த உணவை தரும்படியாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் அந்த ஏவுதலை தந்தார். நான் அதிகமாக ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். நாம் நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிப்போம். இனி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தனிப்பட்ட முறையில் வாலிபர்களுக்கு என்று இந்த தெய்வ செய்தி கொடுக்கப்படும். தெய்வ செய்தி அப்படின்றத விட இது நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கையாள வேண்டும் என்பதை குறித்து நாம் ஒரு புத்தகத்தை நேரம் எடுத்து படிக்க இருக்கிறோம். ஸோ என்னோட கூட ரொம்ப சந்தோஷமாக உற்சாகத்தோடு சங்கீதம் 119 நாம் சேர்ந்து படிக்க ஆயத்தப்படுவோம். இனி வருகிற நாட்களில் நம்ம இந்த சங்கீதம் 119 நேரம் எடுத்து தியானிக்க இருக்கிறோம். இதிலிருந்து வாழ்க்கை பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எல்லாருமே நம்ம வந்து வசனத்தை படிப்போம், அதுக்கப்புறம் வசனத்தை சொல்லுவோம். ஆனால் இந்த வேத வார்த்தைகளை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கையாள வேண்டும், இதை நாம் எப்படி கை கொள்ள முடியும்? இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் வேத வசனம் தெரியுமா? தெரியும். படிச்சிருக்கீங்களா? பைபிள்னா ஒரு தடவை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன், 2 தடவை படித்து முடிச்சிட்டேன், 5 தடவை படித்து முடிச்சிட்டேன். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று கேட்டால் பெரிய ஒரு மௌனம், பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளி போகாதபடி, அந்த நிலைக்கு ஆளாகாதபடி நாம் எப்படி இந்த வாலிப பருவத்திலிருந்தே கர்த்தருடைய வார்த்தையை கையாளுவதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் மிகவும் அறிந்து புரிந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கைக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னோட கூட சங்கீதம் 119க்கு திருப்புங்க. இன்றைக்கு நாம் முதல் 8 வசனங்களை நம்ம நேரம் எடுத்து தியானிக்க இருக்கிறோம். ஓகே, 8 வசனத்தை நான் ஃபுல்லாக படித்து கொடுக்கறது கிடையாது. இதில் ஒரு சில பிரின்சிபல்ஸை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஓகே, சங்கீதம் 119. ஓகே, நிறைய கிட்டத்தட்ட 176 வசனம் இருக்குது. ஓகே, நாம் படித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக உட்காந்துட்டு ஐயோ இவ்வளோ இருக்குது, எப்படி படிக்க போகிறோம்? நம்ம ஒவ்வொரு வாரமும் நேரம் எடுத்து 8 வசனங்களாக நம்ம படிக்க இருக்கிறோம். அதில் இருக்கிற பிரின்சிபல்ஸை நம்ம கைக்கொள்ள போகிறோம். பிரின்சிபல்ஸ் என்றாலே கொள்கைகள். இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொடுப்பார். அதை நம்ம இங்கே இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். என்னோட கூட சங்கீதம் 119க்கு திருப்புங்க. சங்கீதம் 119. நாம் இந்த வேத பகுதியை படிப்பதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படி, கர்த்தாவே நான் உங்களுடைய வார்த்தையை ஆழமாக புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தையும் அந்த கிருபையை நம்ம கேட்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, எங்களை நித்தமும் நேசித்து கைவிடாத கர்த்தரே, இந்த வேளையிலும் ஆண்டவர் நாங்கள் இடத்துல வருகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்கள் நேரம் எடுத்து படிக்க போகிறோம். உம்முடைய வேத வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் எப்படி உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவரே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள, ஆண்டவரை அறிந்து செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்கள் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே உம்முடைய உன்னதமான வார்த்தையின் வல்லமையை உணரவும், மாற்றத்தை காணவும் நீர் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 119. ஓகே, இந்த முதல் 8 வசனங்கள் நம்ம நேரம் எடுத்து இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஓகே, சங்கீதம் 119 அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ பெரிய சங்கீதம், அது படித்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது.
ஒரு சில நேரங்களில் நம்ம அதை படிக்கும்பொழுது பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஓகே, இது படிப்போம், சின்ன சின்னதாக இருக்குது, ஓகே படிக்கலாம். சரி, நம்ம நிறைய நேரங்களில் பகுதியை பார்க்கும்போது எடுத்துக்கிற விஷயம் எத்தனை வசனம் இருக்குன்னு பாருங்கள். அதில் ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்கா, வேணாம் இது ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சங்கீதம் 19 அப்படி கிடையாது. சங்கீதம் 119 அப்படி கிடையாது. வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான காரியங்களுக்கு இதில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளிலிருந்து விடைகள் இருக்கிறது, பதில்கள் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த சங்கீதம் 119 ஏன் நம்ம படிக்கிறோம்? இந்த சங்கீதம் 119 எழுதினவர் ஒரு வாலிபன். நிச்சயமா வேத வல்லுநர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இதை உற்று கவனித்து படிப்போம் என்றால் இதை ஒரு இளம் வாலிபன் அதுவும் ஆண்டவருடைய ஆலயத்தில், ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்க அந்த மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தையின் முதன்மையையும் அதனுடைய ஆழமான உட்பொருளையும் என்ன பண்ணுறாருன்னா இங்கே விவரித்து சொல்கிறார். ஸோ சங்கீதம் 119 படிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக இருப்போம். உண்மையிலேயே இந்த முதல் 8 வசனங்களை படிக்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஏன்னா எத்தனையோ முறை இந்த சங்கீதம் 119 நம்முடைய தலைமை போதகர் படித்து கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமில்லை, நம்ம தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, கான்ஃபரன்ஸில் இதை பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம், பைபிள் காலேஜில் படிச்சிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் வேதத்திலிருந்து அவருடைய வசனத்தை நம்ம இன்னும் ஆழமாக படிக்க ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலிருந்து ஆழமான கோட்பாடுகளை, அதாவது சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கும் அதை நம்ம கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். நேரம் எடுத்து நம்ம வாசிப்போம். ப்ளீஸ் நீங்கள் நம்ம படிக்கிற இந்த வேத பகுதிகளை ஒவ்வொரு நாளும் டெய்லி டைம் இருக்குது இல்லையா அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். ப்ளீஸ், நம்ம எல்லோருக்குமே டைம் இருக்குது. நேரம் எடுத்து சங்கீதம் 119 படிங்க. முதல் 8 வசனங்கள். இன்றைக்கு நாம் இந்த சங்கீதம் 119 பார்க்கும்பொழுது இது சங்கீதம் 1க்கு மிகவும் ரொம்ப க்ளோஸான ஒரு சங்கீதம். ஓகே, சங்கீதம் 119 சங்கீதம் 1 நம்ம சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான ஒரே காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம். அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தில் சங்கீதம் 119 கர்த்தருடைய வார்த்தைக்கு பலவிதமான பெயர்களை நாம் இங்கே பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், சங்கீதம் 119 1லேருந்து 8 வசனங்களில் முதல் வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தின்படி, 2வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னால் அவருடைய சாட்சிகளை, 4வது வசனத்தில் உமது கட்டளைகளை, 5வது வசனத்தில் உமது பிரமாணங்களை, 6வது வசனத்தில் உம்முடைய கற்பனைகளை, 7வது வசனத்தில் உம்முடைய நீதி நியாயங்களை, 8வது வசனத்தில் உமது பிரமாணங்களை. ஸோ இது போல் கர்த்தருடைய வார்த்தைக்கு பல்வேறு விதமான பெயர்களை கொண்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த சங்கீதக்காரர் நேர்த்தியாக வாழ்க்கை சூழ்நிலைகளில் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக வைத்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஸோ இந்த சங்கீதத்தினுடைய நோக்கம், கவனமே கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும், அதாவது பயிற்சிவிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த வேத வசனங்களை என்னுடைய வாழ்க்கையில் பயிற்சிவிக்க முடியும், கையாள முடியும் என்பதை நாம் இந்த சங்கீதம் 119 முழுக்க படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கு இந்த 1லேருந்து 8 வசனங்கள்லேருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற இந்த 3 காரியங்களை நாம் கூர்ந்து கவனிப்போம். 3 காரியங்கள். முதலாவது காரியம், சங்கீதம் 119 7வது வசனம், உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது. இந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணிக்கோங்க, கற்றுக்கொள்ளுதல். நாம் கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும்னா என்னென்ன செய்யணும், எப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முடியும், நாம் படித்தோம், இது எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த முடியும். இதற்கு அடிப்படையான காரியம் முதலாவது கற்றுக்கொள்ளுதல். இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், லேர்ன், அப்படின்னா அக்னாலேஜ். ஆண்டவர் யார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதவசனம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அன்பு என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனத்தினால் என் வாழ்க்கை எப்படி மாறுகிறது, முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு நிறைய பேர்
கற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலே பலவிதமான காரியங்களை பார்க்குறாங்க. ஒரு சில பேர் கட்டாயப்படுத்தி தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து அவங்க எவ்வளோ சொன்னாலும் இந்த காதில் கொடுத்து இந்த காது வழியாக போயிடும். அவங்க நிச்சயமாக கற்றுக்கிறவங்க கிடையாது. ஒரு சிலர் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்றால், பயிற்சிவிக்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் கற்றுக்கொள்ளுதல். கற்றுக்கொள்ளுதல் என்பது ரொம்ப ரொம்ப தாழ்மையானது ஒன்று. அது மாத்திரமல்ல, இது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு உன்னதமான காரியம். நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த வயசில் தான் நம்ம படிக்கிறோம், ஓரளவுக்கு வளர்ந்து நமக்கு வேலை கிடச்சி அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பம் என்று ஆன பிற்பாடு கற்றுக்கொள்ள ஒன்றும் இல்லை. இல்லை, வயதாகி நாம் கடைசி மரணத்தை சந்திக்கும் அளவும் இந்த கற்றுக்கொள்ளுதல் முடிவே கிடையாது. ஸோ நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளுவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டு நம்முடைய சிந்தனையிலையும் புத்தியிலையும் அதை பதிவேற்கிறோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. காது இங்கே இருக்கும், மனசும் அவங்களுடைய எண்ணமோ இங்கேயோ இருக்கும். அதுவும் குறிப்பாக வாலிபர்கள்லாம் சொல்லவே வேண்டாம். அநேகர் நம்மளுடைய அநேகரை நம்ம பார்த்துருக்குறோம், அநேக சூழ்நிலைகளை பார்த்துருக்கோம். நம்மளே ரொம்ப கவனமாக பார்க்குற மாட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய சிந்தனை இங்கே இருக்கவே இருக்காது. முதலாவது, கற்றுக்கொள்ளுகிற அந்த தன்மையை, அந்த பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ளுகிறோமா? இந்த சங்கீதக்காரர் தன்னுடைய வாலிப பருவத்தில் கற்றுக்கொள்வதை உறுதியாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கை கொண்டிருக்கிறார். சொல்ற இங்கே 7வது வருஷம் பாருங்களேன், உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடத்துனா, செம்மையான இருதயத்தால் வைத்திருப்பேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நல்ல இருதயம் இல்லை, அவங்க இவ்வளோ மோசமானவங்க, அவங்களுடைய இருதயம் பாழாயிடுச்சு. காரணம் என்ன? அவர்கள் நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ளவில்லை. வாலிபர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாலிப பருவத்தில் எதை கற்றுக்கொள்கிறீர்கள்? நீங்கள் கெட்டதை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இருதயம் மிகவும் மோசமானதாக இருக்கும். ஆனால் நன்மையான நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டிருப்போம் என்றால் செவ்வையான இருதயம் இருக்கும். ஸோ கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. அக்னாலேஜ். 2வது வார்த்தை இங்கே நம்ம வாசிக்கிறோம். எங்கே? 6வது வசனத்தில், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. வாவ்! 2வது வார்த்தை கண்ணோக்குவது. ஓகே, இங்கே இந்த சங்கீதக்காரர் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் கண்ணோக்கத்தோடு இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கண்ணோக்குதல். இந்த வார்த்தை ஆங்கிலீஷில் வந்து லுக், அட்மையர், அப்சர்வ். ஓகே, இதை இந்த சங்கீதக்காரர் ஆண்டவருடைய வார்த்தையை கண்ணோக்குகிறார். ஓகே, இந்த தமிழ் சொல்ல போனால் வெச்ச கண்ணை வாங்காமல் பார்க்கறது. ஒரு இடத்த அப்படியே வெச்ச கண்ணை வாங்காமல் பார்த்து கொண்டு இருப்பது. இங்கே இந்த சங்கீதக்காரர் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான காரியத்தை தான் சொல்கிறார். நீங்கள் கற்றுக்கொள்வதை என்ன பண்ணுங்கன்னா கூர்ந்து கவனிங்க, மிகவும் கூர்ந்து கவனியுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே 6வது சொல், நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது. இது நல்ல ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய உட்பொருள் பின்பற்றுவதற்காக பார்ப்பது. அதுதான் இந்த வார்த்தை. கண்ணோக்குவது என்றாலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றும்படியாக பார்ப்பது. எவ்வளோ ஆழமான ஒரு அர்த்தம் பாருங்களேன். இன்னைக்கு நான் நிறைய பேர் நம்ம பார்க்கணும், ப்ளீஸ் கவனமாக இருங்க. ஆனால் நம்மளுடைய கவனம் இருக்கவே இருக்காது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, அதுவும் குறிப்பாக இளம் வாலிபர்கள் ஃபோனை எடுத்துக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. ஃபோனை பேசிக்கிட்டே தான் ரோட்டில் நடந்து போகிறாங்க. என்ன வண்டி வருது, என்ன ஆகுது, எதுவும் அவங்களுக்கு நினைவில் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது எதில்? ஃபோன் பேசிக்கிட்டே போகிறது.
உங்களுடைய கவனம் எதில் இருக்கு, அதில் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் மறந்து விடுகிறீர்கள். ஆனால் அந்த கவனத்தை நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் வைக்கிறோமா? நம்ம வெறும் கேட்குறோம், ஆனால் அந்த வசனத்தை பின்பற்றும்படியாக நாம் உற்று கவனிக்கிறவர்களாக இருக்கிறோமா? உற்று பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? இல்லை. இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வார்த்தைகளை, அதாவது உங்களுடைய கற்பனைகளை நான் கவனிக்கும் போது பார்க்கும்போது வெட்கப்படுவேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியம். அவருடைய கவனம், அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை எல்லாமே எங்க இருக்குன்னா ஆண்டவருடைய வார்த்தை. ஸோ ரெண்டாவது வார்த்தை கண் நோக்குவது. நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு காரியம் கண் நோக்குவது. உண்மையிலேயே நாம் கூர்ந்து கவனித்து பின்பற்றும்படி நாம் கற்றுக்கொள்கிறோமா? இட்ஸ் அ ப்ராசஸ். இது ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. மூன்றாவது காரியம், இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 2, 4, 5 அதுக்கப்புறம் 8 வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா கை கொள்ளுதலை குறித்து சொல்கிறார். இங்க 2வது வசனத்தை பாருங்களேன். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு, அடுத்து 4வது வசனத்துல உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி, அடுத்தது 5வது வசனத்துல நான் மன்னிக்கிறேன் உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி, அடுத்தது 8வது வசனத்துல உமது பிரமாணங்களை கை கொள்வேன். ஸோ 4 முறை இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா கை கொள்வேன், கை கொண்டு, கை கொண்டு, கை கொள்வேன். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா கீப், அதாவது வாட்ச். இதுக்கு இன்னொரு வார்த்தை அக்யூமுலேட். நான் இதை செய்வேன், உறுதியா செய்வேன். இந்த சங்கீதக்காரர் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கூர்ந்து கண்ணோக்குவது மாத்திரமல்ல, இதை என்ன பண்றாருன்னா கை கொள்கிறார். ஓகே, இந்த 4 வசனத்தில் நம்ம படித்தோம், கை கொண்டு, கை கொள்ளும்படி, கை கொண்டு, கை கொள்ளும்படி, கை கொள்வேன். நம்ம தமிழில் படிக்கும்போது இதெல்லாம் ஓகே, இது ஒரே வார்த்தை தான், கை கொள்வது ரொம்ப ஜென்ரலான ஒரு வேர்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதனுடைய மூல பாஷையை நம்ம படிக்கும் பொழுது இதனுடைய உட்பொருள் எல்லாமே 4 வித்தியாசமான வார்த்தைகள். 4 வித்தியாசமான வார்த்தைகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான உட்பொருள் அடங்கியிருக்கிறது. இந்த சங்கீதக்காரர் வெறும் ஜஸ்ட் ஓகே யூஸ் பண்ண வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, எம்பசைஸ்க்காக மாத்திரமல்ல, இந்த ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வசனத்தில் கை கொண்ட இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உள்ளது. 2வது வசனம் பாருங்களேன், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு என்ன சொல்றாரு? இந்த 2வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு நெருக்கமாக என் பக்கத்திலே வைத்து கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவருக்கு நெருக்கமாக வைத்து கொண்டு அவர் ஆராதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கிலீஷ்ல நல்ல ஒரு வார்த்தை, கீப் இட் க்ளோஸ். ஓகே, எப்படி உங்களுடைய மொபைலை, எப்படி உங்களுடைய மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருளத்தை நீங்கள் எப்போவுமே உங்களோட வச்சிருக்கிறீங்க, அதுதான் கை கொண்டு, கீப் இட் க்ளோஸ். அடுத்தது 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது திரும்ப அந்த வார்த்தையை பயன்பட, உமது கட்டளைகளை நான் கருத்தாய் கை கொள்ளும்படி. இங்கே அவருடைய நோக்கம், கவனம் எல்லாமே அதை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறதுன்னா பயன்படுத்துவது. உதாரணத்துக்கு நம்ம இந்த லாக்டவுனில் நம்ம கிட்ட வண்டியெலாம் இருக்கும், நாம் எங்கேயும் வெளியெல்லாம் போகிறது கிடையாது. ஸோ நம்ம 2-3 நாள் கழித்து வண்டி எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்டார்டிங் ட்ரபிள் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு வாரமாக இருந்தாலும் சரி, ஒரு 4-5 நாள் ஆனாலும் சரி, எடுத்து கிக் பண்ணுவோம், ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாகவும், நம்ம சோக் போடுவோம். ஆனால் இந்த வண்டியை நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனை இருக்காது. இதை தான் ஒவ்வொரு நாளும் அட்டென்ட் பண்ணுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நேரமெடுத்து பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, கண்ணுக்கும் பொழுது அது நம்மளை என்ன பண்ணணும்னா கை கொள்ள நமக்கு தோணும். வெறும் நம்மோடு நெருக்கமாக வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, அதை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். ஸோ ஸ்லோலி ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ். 3வது 5வது வசனத்தில் பார்க்குறோம், உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி. இது என்னது? உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும்.
மூன்றாவது காரியம் என்ன சொல்றாரு அவரு? ஒவ்வொரு நாளும் நான் நம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி என்னுடைய நடைகள் ஸ்திரப்பட்டால், சரி செய்வது, மாற்றுவது, இன்னும் சொல்ல போனா நேர்த்தியாய் கையாளுவது. வளைஞ்சி இளைஞ்சி நம்ம போகிற பாதெல்லாம் இருக்கு, அதை நம்ம நேர்த்தியா சரி செய்து நம்ம கடந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளும்படியான பலவிதமான தடைகள் இருக்கும். அதை ஒவ்வொன்றுத்தையும் கடந்து வந்து நேர்த்தியாய் கடந்து செல்வது, அதுதான் இங்கே இந்த சங்கீதக்காரர் பயன்படுத்தியிருக்க 6வது வசனத்தில், மன்னிக்கிறேன் 5வது வசனத்தில், உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாய் இருக்கும். ஓகேங்களா? ஒரு நாளும் ஆண்டவருடைய வசனம் கூட இருக்கு, நெருக்கமாக இருக்கு, அதை கீப் இட் க்ளோஸ். அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நினைத்து பார்க்குறாங்க, படித்து பார்க்குறாங்க, இன்னும் சொல்லப்போனால் சிந்திக்கிறாங்க, தியானிக்கிறாங்க. அது அவங்களுடைய பாதையை செவ்வை செய்கிறது. அண்ட் ஃபைனலி 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா உமது பிரமாணங்களை கை கொள்வேன். கை கொள்வேன் அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் அ கமிட்மெண்ட், இட்ஸ் அ டெடிகேஷன், அவருடைய உறுதியான உறுதிமொழி. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கமிட்மெண்ட்டை கொடுப்பாங்க, நான் இதை செய்வேன், நான் இப்படி இருப்பேன். பட் ஆனால் இந்த கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த செய்ய வேண்டிய இந்த 3 காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க ஒவ்வொரு நாளும் கூர்ந்து கவனிக்கிறாங்களா? அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு அங்கமாக இருக்கிறதா? 2வது, ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணுறாங்க? சிந்திக்கிறாங்களா? தியானிக்கிறாங்களா? கையாளுகிறார்களா? 3வது, சரி செய்கிறார்களா? இதெல்லாம் செய்யாமல் கமிட்மெண்ட் அப்படின்றது மிகவும் கடினமான ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் எல்லாம் டிசைட் பண்ணுவோம், நான் இதில் நான் கமிட்டடாக இருப்பேன், இதில் நான் உறுதியாக இருப்பேன், இதெல்லாம் செய்வேன். பட் ஆனால் அலாங் த வே வி ஃபெயில். நாம் தோற்று போய்க்கிறோம். நாம் அதை அப்படியே அலட்சியமாக விட்டுறோம். ஏன்? நாம் ஒரு படி 2 படி 3 படி ஏறதை விட்டுட்டு ஒரே நேரத்தில் 4வது படி ஏறணும்னா கண்டிப்பாக கீழே தான் விடும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த கமிட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு படியாக நம்ம செயல்பட முற்படுவோம். ஸோ இன்றைக்கும் நாம் படித்த இந்த 3 காரியங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். 1, ஓகே, முதலாவது காரியம், கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும் அப்படின்னா கற்றுக்கொள்ளுங்கள். அக்னாலேஜ், நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், படி. அதுக்குண்டு தயவுசெய்து பைபிள் பற்றி படம் இருக்குது, அந்த படத்தை பார்த்து நீங்கள் தவறான ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ளாரு. ஏன்னா படத்தில் பல ஒரு டாக்குமெண்ட் பல விதமான கதைகளை சொல்லுவாங்க. வேதத்தை வாசிங்க, வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள பாருங்க. 2வது, நீங்கள் வேத வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கிறீர்கள், அதாவது கண்ணோக்குதல், கண்ணோக்கி பார்க்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த வேத வார்த்தைகளை பின்பற்றும்படி பார்க்கிறீர்களா? ஏதோ சும்மா காலையில் எடுத்தோம், நம்ம படித்தோம், ஜெபம் பண்ணோம், இல்லை, அந்த வசனத்தின்படி நாம் பின்பற்றும்படி செயல்படும்படி நாம் அதை கூர்ந்து கவனிக்கிறோமா? 3வது, நாம் அதை கை கொள்ளுகிறோமா? நிச்சயமாக இதை நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பில் அக்யூமுலேட் பண்ணுறோம். ஸோ தமிழில் படிக்கும்போது 3 காரியம்: கற்றுக்கொள்ளுதல், கண்ணோக்குதல், கை கொள்ளுதல். ஸோ 3 காரியங்கள். இங்கிலீஷில் ப்ளீஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் இந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன? அக்னாலேஜ், அட்மயர், அக்யூமுலேட். இந்த 3 காரியங்களை நாம் செய்ய முற்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு வாரமும் நேரம் எடுத்து நாம் இப்படி படிக்கும் பொழுது அட் த எண்ட் ஆஃப் த டே மேபி இந்த ஒரு வருஷத்தை இந்த வருஷம் முழுக்க நம்ம இப்படி தான் இருப்போமோ நமக்கு தெரியல. பட் ஸ்டில் வி கண்டினியூ. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும், பயிற்றுவிக்க முடியுன்றதை நம்ம கற்றுக்கொள்வோம். முதலாவது, இன்றைக்கு படித்த இந்த முதல் 8 வசனங்களை வீடுகளில் நீங்கள் நேரம் எடுத்து தியானம் பண்ணுங்கள். இந்த 3 காரியங்களும் மறக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் ப்ளீஸ் கற்றுக்கொள்ளும்படி நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களா? நம்ம எல்லாத்துக்கும் நிறைய நேரம் கொடுக்குறோம், டிவிக்கு நிறைய நேரம் கொடுக்குறோம், நம்மளுடைய சொந்த வேலைகளுக்கு. ப்ளீஸ் ஆண்டவருக்கென்று, ஆண்டவருடைய வார்த்தைக்கென்று நேரத்தை கொடுங்க. 2வது, கண்ணோக்குவது. நாம் இன்றைக்கு ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம், மற்ற எல்லாத்தையும் கவனிக்கிறோம். ப்ளீஸ்
ஆண்டவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க, கூர்ந்து படிங்க. மூன்றாவது, அதை கை கொள்ளணும் அப்படின்னா நாம் அதையும் ப்ராசஸாக ஒரு ப்ராசஸாக படித்தோம். அது நம்மோடு கூட இருக்கணும். அதை நமக்கு நெருக்கமாக வைத்துக் கொள்ளணும். கீப் இட் க்ளோஸ். அது மாத்திரம் இல்லை, நாம் செய்ய வேண்டியது என்ன? அடுத்தது ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளை அதை சிந்திப்பது, தியானிப்பது, எண்ணி பார்ப்பது. அண்ட் மூன்றாவது, சரி செய்வது. நம்மக்கிட்ட தவறான ஒரு குணங்கள், தவறான பழக்கங்கள் இருக்கும் என்றால் சரி செய்து கொள்வது. அப்போ தான் ஃபைனல் அந்த கமிட்மெண்ட் இருக்கும். இதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்யட்டும். குறிப்பாக வாலிபர்கள், நீங்கள் எனக்கு தெரியும் ஒரு சில பேர் நீங்கள் வீடியோ காலில் பேசிக்கிறீங்க, சேட் பண்ணுறீங்க. குட், நல்ல விஷயம்தான். ஆவிக்குரிய காரியங்கள் குறித்து பேசுங்க. உங்களுடைய ஆத்ம வளர்ச்சியை குறித்து பேசுங்க. மற்றவர்களுடைய பக்தி விருத்தியாகும்படி பேசுங்க. நீ என்ன படித்த, நான் இன்னைக்கு இதை கற்றுக்கிட்டேன். ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தை குறித்து படிங்க. கர்த்தர் நமக்கு தொடர்ந்து அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை நேர்த்தியாக வழிநடத்தட்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம் என்றால் ப்ளீஸ் இதை தொடர்ந்து நம்ம செய்ய முற்படுவோம். கர்த்தருடைய வேத வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினுடைய கை கொள்ளும்படி நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தட்டும். கர்த்தருக்கே நாம் முழுமையாக வாழும்படி, அர்ப்பணித்து வாழும்படி, ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் கற்றுக்கொண்டு அவரை நாம் ஆழமாக புரிந்து கொண்டு அவருக்கே ஊழியம் செய்யும்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? கமிட்மெண்ட்றது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? கற்றுக்கொள்ளும். நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்கும். இந்த சபைக்கு என்ன தேவை? ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் உற்று நோக்குகிறவர்கள் தான், ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் தான் நம்முடைய சபைக்கு தேவை. சிந்தித்து பாருங்க. கர்த்தர் உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்வ வல்லமையில் அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள அப்பா, இன்றைக்கும் உம்முடைய வேத வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும், குறிப்பாக ஆண்டவரே என்னுடைய சபை வாலிபர்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, கண்ணோக்கி பார்க்க, கை கொள்ள ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் வெறுமையாய் போகாதபடி கர்த்தாவே நீர் அவர்களுடைய உள்ளத்தில், அவருடைய சிந்தனையிலும் ஆழமான உம்முடைய வேத வார்த்தைகளை கொண்டு மாற்றத்தையும் ஆண்டவரே அவர்களுடைய சிந்தனைகள், குணங்கள் நல்வழிப்படுத்தும்படியாக நான் பெற்றுக்கொடுப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு காரியம் கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலும் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தினாலும் தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் செய்யும்படியாக நீர் கருத்து செய்வோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென்.